காதல், நட்பு, உறவுகளுக்கு இடையிலான உணர்வு போராட்டம் என்று பல்வேறு வகையில் படத்தின் திரைக்கதை பயணிக்கும். வறுமையை மையப்படுத்திய கதை அப்படின்றதுனால எமோஷன் காட்சிகளும் ஏராளமாக இருக்கும். மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட சென்னை நகரின் அழகியல் பாடல் காட்சிகளில் சிறப்பாக படமாக்கியிருப்பாங்க. படத்துக்கு MS விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பாரு. கண்ணதாசன், வாலி பாடல்கள் எழுதியிருப்பாங்க. கண்ணன் வரும் நேரம் இது, எங்கே நீயே நானும் அங்கே பாடல் ஹிட்டானது. பூ முடிப்பால் இந்த பூங்குழலி பாடல் திருமண பாடலாகவே மாறியது. அந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வுகளில் தவறாமல் ஒலிக்கும் பாடலாக இருந்தது. பாடகர்கள் TMS, P. சுசீலா பாடிய முத்துக்களோ கண்கள் பாடல் சிறந்த கிளாசிக் மெலடியாக இன்றும் ஒலித்து கொண்டிருக்கிறது. என்னங்க பெட்டியோட எங்கெங்க பொறுத்தீங்க? எங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனா இனிமே நான் இங்க இருக்க விரும்பல. எங்க ரகுவோட ஏதாவது வருத்தமா? அவர் ஏதாவது சொன்னாரா? ரகு அவன் ரொம்ப நல்லவராஜி. அவனை மாதிரி நண்பனை விட்டு பிரியறமேன்னு எனக்கே வேதனையா இருக்கு. அவரை மட்டும்தான் விட்டு பிரியறீங்களா? ராஜி, என்னை விட்டு பிரியறதுல உங்களுக்கு வருத்தம் இல்லையா? மறுபடியும் உன்னை சந்திக்கிற பாக்கியம் ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ராஜி. மறுபடியும் சந்திக்கிறதா? அந்த சந்திப்பு ஏற்படாமலே போயிட்டா? இதோ பாருங்க, நான் ஏழு, ஏதோ பிறந்துட்டேன், அதுக்காக வாழ்ந்தாகணுமேன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நீங்க வந்தீங்க, உங்களை பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்க, உங்களோட பேசினேன், நீங்களும் பேசினீங்க, உங்களை விரும்பினேன், நீங்களும் விரும்பினீங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு திருப்பமா? இந்த திருப்பத்துல இப்படி ஒரு இன்பமா? இந்த இன்பம் என்னென்னைக்கும் நிறைக்குமா? ஆண்டவா, என்னை ஏமாத்திடாதேன்னு நான் தினமும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க என்னையே ஒதுக்கிட்டு போறீங்கிறீங்களே. இல்ல ராஜி, நான் போய்தான் ஆகணும். யாருடைய உத்தரவு கேட்டு இந்த இடத்த விட்டு நீ எப்படி போக முடியும்? ரகு, பெட்டி கூட்டிட்டு போய் உள்ள வை. வாடா. ராஜி, அவன் என்னை விட்டு போக மாட்டான். மன்னிக்கணும், உன்னை விட்டு போக மாட்டான். நான் போக விட மாட்டேன். என்னடா? இல்ல ரகு, நான் முடிவு செய்துட்டேன். எது? இந்த வீட்டை விட்டு போறதாவா? ஆமா. நான் தடுக்கல. ஆனா நீ இந்த வீட்டு வாசப்படி தாண்டறதுக்கு முன்னால எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக்கிட்டு போகணும். என்ன நீ வெறுக்கலாம், ஆனா ராஜியை நீ விரும்பலன்னு சொல்லு. அவளை நீ நேசிக்கலன்னு சொல்லு. எல்லாம் எனக்கு தெரியும் ராஜி. இந்த கேள்வியை நீயே அவங்கிட்ட கேளு, பதில் சொல்லிட்டு போகட்டும். எங்க இன்னும் நீங்க உங்க முடிவை மாத்திக்கலையா? ரகு, என்ன ஏன் இப்படி குழப்பற? என் குழப்பம் தீர்ந்து போச்சு. அதனால ஏதோ பிரெஞ்சுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படுறது சகஜம் தான். அதுக்காக நட்பை மறந்துடுறதா? சிறைதனை வெறுத்துறதா? சுத்தமான இந்த இருதயத்தை புரிஞ்சுக்காம பெட்டி தூக்கிட்டு வெளியே கிளம்பிடுறதா? போடாம். சிவா, எந்தவித ஏமாற்றத்துக்கும் எந்த கஷ்டத்துக்கும் நான் வேதனையே படுறது இல்லடா. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, அதை நான் ரொம்ப மதிக்கிற வேண்டாம். சிறைதனுக்காக என் உயிரையே கொடுக்கணும்னு நினைக்கிற வேண்டாம். இதை உன்னால உணர முடியலன்னா நான் உன்னை விட்டு போகல, இந்த இடத்தை விட்டு போகல. சிவா, என்ன மன்னிச்சிடா. சிவா, என்ன மன்னி. அவளு உன்னை விரும்புறான்னு எனக்கு தெரியாம போச்சு. அதனால தான் ஆத்திரப்பட்டுட்டேன், அவசரப்பட்டுட்டேன். நான் சிறந்த எண்ணங்களோட வாழணும்னு நினைக்கிறவங்க கூட சில சந்தர்ப்பங்கள்ல சில விஷயங்களுக்காக ரொம்ப கீழ்த்தரமான காரியங்களை செய்திடறான். சிவா,
நான் ரொம்ப வெட்கப்படுறேன்டா. நான் அவ்வளவு தூரம் காட்டும் ராஜ்யா மாறின போது கூட நீ திருப்பி ஒரு வார்த்தை பேசல பாரு. அந்த ஒரு பெருந்தன்மையை நினைச்சு நான் ரொம்ப வெட்கப்படுறேன்டா. பூவே உனக்காக படத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷனாக இந்த படத்தில் ஒரு பகுதி கதை அமைஞ்சிருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வி படமாக அமைஞ்சிருந்தாலும் சிவாஜி கணேசன், KR விஜயா நடிப்புக்காக பாராட்டை பெற்ற நெஞ்சிருக்கும் வரை திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 57 ஆண்டுகள் ஆகிறது. தன் நண்பன் அவன் காதலியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது சற்றே தள்ளி சங்கோஜத்துடன் நின்று கொண்டு கையில் உள்ள சூட்கேஸ் ஹேண்டிலை 2 கைகளாலும் பிடித்திருக்கும் அந்த காட்சி நம் நெஞ்சிருக்கும் வரை அகலாது அப்படின்னே சொல்லலாம். அபலை ராஜியாக வரும் KR விஜயா ஆடி பாடி அழுது சிரித்து நடிப்பதில் நல்ல பெயரை வாங்கியிருப்பாங்க. பீட்டராக வரும் V கோபாலகிருஷ்ணன் விரைவிலேயே உயிரை விட்டாலும் படத்துக்கு உயிரும் தருகிறார். ஏங்கண்ணா, எனக்கு கொஞ்சம் எழுதுறேன். சிவா காணடா, சிவா காணடா, ஏங்குறானா? திடீர்னு அப்பா எழுந்துச்சு வந்து நம்ம 2 பேரையும் பார்த்துட்டாங்க வச்சுக்க, என்ன செய்வேன்? நம்ம பார்த்ததும் அவர் என்ன செய்வாரு? என்ன அடிக்க வருவாரு? நான் தடுக்க வருவேன். வீட்டை விட்டு வெளியே போடாம நானும் உங்களோட வந்துடுவேன். அவ்வளவு தைரியம் இருக்கா? ஏன்னா இந்த ராத்திரியில உங்க முன்னாடி இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா பேசாம இருங்க. தோட்டத்துல இந்த வேலையில அவங்க 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. காதலர்கள் உல்லாசமா இருக்கிறாங்க. அதுல என்ன தப்பு? இல்லடா ரகு, ராஜிக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ராஜி இல்லைன்னு இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவேடா. அது ஒரு சுவாரஸ்யமான பழைய கதை. ராஜி உனக்கு இப்படி துரோகம் செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. பீட்டர், உண்மை தெரியாம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ராஜியை நான் காதலிச்சேன், மனப்பூர்வமா காதலிச்சேன். அவன் மேல எனக்கு இருந்த காதலை பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய புஸ்தகமே எழுதலாம். அது ஒன் சைடட் லவ், ஒருதலை காதல். நான் தான் அவளை காதலிச்சனே தவிர அவ என்ன காதலிக்கலைங்கிறத பின்னால தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பீட்டர், நான் ஒரு வேகவான், பராரி. காதலிக்கிறதுக்கு எனக்கு என்னடா அருகதை இருக்கு, என்கிட்ட இருக்கு. ஆனா ஒண்ணு பீட்டர், அவளை நான் இழந்ததை நினைச்சா என் இதயத்துல எங்கோ ஒரு மூலையில விண்ணு வலி இருந்துகிட்டு தான் இருக்கு. அது டெம்பரரி பெயின், சரியா போயிடும். என்ன வைர நெஞ்சண்டா உனக்கு, இவ்வளவு ஏமாற்றத்தையும் வேதனையும் தாங்கிக்கிட்டு கொஞ்சம் கூட கண்கலங்காம ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தாம உன்னால எப்படிதான் இருக்க முடியுது? பீட்டர், வேதனையும் துன்பத்தையும் சுமந்துகிட்டு என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்துல இருக்காங்கடா. அத்தனை பேரும் கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சா இந்த உலகமே இந்த கண்ணீருக்குள்ள மூழ்கிடும். ஜஸ்ட் சேவ் தி வேர்ல்ட். இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக நான் கண்ணீரே சிந்துறதில்லை. இசையமைப்பாளர் சித்ராலயாவின் ஸ்பெஷலான MSV அவரை ஒப்பந்தம் செய்வதற்காக கோபு சென்றபோது MSV கொடைக்கானல் சென்றிருப்பதாக அவரது அம்மா சொல்லியிருக்காங்க. கோபு வந்துவிட்டு போன விவரத்தை அம்மா சொன்னதும் ஹார்மோனிய பெட்டியுடன் சித்ராலயா அலுவலகத்துக்கு வந்துவிட்டார் MSV. என்ன விசு, குளுகுளுன்னு இருந்தா தான் இந்த ஹார்மோனிய பெட்டியில டியூன் வருமா என்ன அப்படின்னு
உரிமையுடன் கிண்டல் பண்ணாரு கோபு. என்ன சடகோபா அண்ணா இப்படி சொல்லிட்டு. கொடைக்கானல்ல சிவாஜி படம் ஷூட்டிங். அங்கேயே சிவாஜி அவர்களுக்கு டியூன் போட்டு காட்ட சொன்னாங்க. 4 டியூன் போட்டேன். ஆனால் ஷூட்டிங் நடக்கலை. ஏதோ மான்சூன்னு ஒரு மிருகமாம், அது ரொம்ப தொல்லை கொடுக்குதாம். சிவாஜி என்ன சொன்னார் அப்படின்னு எம்எஸ்வி அப்போது உள்ளே நுழைந்த ஸ்ரீதர், மான்சூன்னா மிருகமில்ல விசு, மழைக்காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா, ஷூட்டிங் நடத்துறது கஷ்டம், மான்சூன் செட் ஆயிடுச்சுன்னு பேசிக்கிட்டாங்க. நான் ஏதோ மிருகம்னு நினச்சிட்டேன் அப்படின்னு அப்பாவியாக சொன்னார் எம்எஸ்வி. அந்த குழந்தைத்தனம் தான் எம்எஸ்வி அவர்கள் அப்படின்னு எம்எஸ்வி அவர்களை பாராட்டி பதிவு பண்ணியிருக்காரு சிவாஜி அவர்கள். வணக்கம் ராஜி. எனக்கு எதுக்கு இந்த மரியாதை எல்லாம்? உனக்கு இல்ல, இந்த வணக்கம் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு. உட்காருங்க. ராஜி, இனிமே உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதுன்னு உன் கணவர் எனக்கு தடை விதிச்சிருக்கிறாரு. அந்த தடையை மீறி நான் வந்திருக்கேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. அவரு ரொம்ப நல்லவருங்க. நாளடைவில் எல்லாம் சரியா போயிடும். அவர் ரொம்ப நல்லவர். ஒருத்தர் மேல நாம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை நாமே அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு தான் அவமானம். அதற்கு ராஜி, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இதோ பாருங்க, வைர நகைகள், பட்டு புடவைங்க, ஆடையும் ஆபரணமும் செல்வத்தினுடைய சிறப்பத்தான் எடுத்து காட்டும். உள்ளத்தினுடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்காது. நீ சந்தோஷமா இருக்கில்ல? ஓ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க கூட அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா, நான் கொடுத்து வச்சுவோ பாக்கியசாலின்னு. ஆமாமா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். சொல்றதெல்லாம் நடக்கிறதும் நினைக்கிறதெல்லாம் பலிக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும் ராஜி. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் first class, same shirt, same pant, as usual. ஆடம்பரமான வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்தீங்க. ஆனா உங்களை பாக்குறப்போ நோ ராஜி, நோ. எனக்கு என்ன குறைச்சல்? உலகத்துல எந்த விதமான பிடிப்பும் கிடையாது. உருட்டி விடப்பட்ட சக்கரம் நான் கவலை இல்லாம உருண்டுகிட்டே இருக்கேன். மிஸ்டர் சிவராமன் உங்ககிட்ட அன்பா இருக்காரா? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, சில பேருடைய அன்பு மனப்பூர்வமா இருக்கும், சில பேருடைய அன்பு வெறும் நடிப்பா இருக்கும். நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள மனக்கசப்ப வளர்த்துக்கிட்டீங்க. அதனாலதான் நீங்க அவரை பத்தி விபரீதமான கற்பனை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். கற்பனை இல்ல ராஜி, என்னால பார்த்ததை சொல்லணும்னு தான் இங்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில மிஸ்டர் சிவராமன் கார்ல அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்ததை பார்த்தேன். அவங்களுக்குள்ள இருந்த உறவு கூட கொஞ்சம் நெருக்கமா தான் இருந்தது. எதுக்குமா அவரை பத்தி எதையும் கேட்க நான் விரும்பல. நிர்மலமான கண்களோட தான் அவரை பார்க்க நான் ஆசைப்பட்டேன். உன்னுடைய தூய்மையான இந்த எண்ணத்துக்கு உன் கணவர் மதிப்பு கொடுக்கிறதா இருந்தா அதை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரே ஆள் நான் தான். ஆனா ராஜி, என் தங்கையின் நல்வாழ்வுல எனக்கு அக்கறை உண்டு. அதே சமயம் மிஸ்டர் சிவராமன் என்னுடைய மாஜி நண்பருங்கிற முறையில எந்த தவறான பாதையிலேயே அடியெடுத்து வைக்க நான் விடமாட்டேன். வர்றேன். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் 2 வெர்ஷனாக அமைந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் எங்கே நீயே நானும் அங்கே அப்படின்ற பாடல். இந்த 2 வெர்ஷனையும் அற்புதமாக பாடியிருப்பாங்க பி. சுசிலா அவர்கள். சித்ராலயா நிறுவனம் எம்எஸ்வி அவர்களுக்கு பிறந்த வீடு போன்றது. கம்போசிங், பின்னணி இசை, வேலை எதுவும் இல்லை என்றால் நேரே சித்ராலயா அலுவலகம் வந்து ஸ்ரீதர் கோபுவிடம் வம்படித்து கொண்டிருப்பார். குறிப்பாக சென்னை கடற்கரை சாலையில் மூவருமே ஆடி பாடும் நெஞ்சிருக்கும் எங்களுக்கு அப்படின்ற பாடல் மிக பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது. என்னால் முடியாது, இந்த பாட்டை நீ எழுது, பணம் நான் தரேன் அப்படின்னு வாலியிடம் சொன்ன கண்ணதாசன். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் கண்ணதாசன் எழுதியிருந்த பாடலை வாலி அவர்கள் எழுத வேண்டிய சூழல் உருவான விதம் குறித்து பழைய நேர்காணல் ஒன்றில் வாலி தெரிவிச்சிருக்காரு.
தமிழ் சினிமாவில் நடிப்பை பொறுத்தவரை சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், அஜித், விஜய் என்ற இரு துருவங்களின் பெயர்கள் நிலைத்து நிற்கிறது. அதேபோல் பாடலாசிரியர்களை எடுத்துக்கொண்டால் நிச்சயம் கண்ணதாசன், வாலி அப்படின்ற இரு பெயர்களை தமிழ் சினிமா வரலாறு சொல்கிறது. இவர்கள் இருவரும் ஏறத்தாழ சமகாலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி படங்களில் பாடல்களை எழுத தொடங்கினர். ஒரே காலத்தில் தமிழ் சினிமா உலகில் பயணித்திருந்தாலும் இவர்கள் இருவருக்கும் இடையே பொறாமை இல்லாமல் நல்ல புரிதலும் நட்பும் இருந்தது அப்படின்றதுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம். அந்த வகையில் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் கண்ணதாசன் எழுத இருந்த பாடலை வாலி எழுத வேண்டிய சூழல் உருவான விதம் குறித்து பழைய நேர்காணல் ஒன்றில் வாலி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதன்படி ஸ்ரீதர் திரைப்படங்களில் பாடல் எழுதாத காலத்திலேயே அவருடன் வாலி அவர்களுக்கு பழக்கம் இருந்தது. நெஞ்சிருக்கும் வரை படத்தின் மூலமாக தான் ஸ்ரீதருக்கு வாலி பாடல்கள் எழுத தொடங்கினாரு. அந்த படத்தில் வி. கோபாலகிருஷ்ணன், சிவாஜி கணேசன், முத்துராமன் ஆகியோர் கடற்கரையில் பாடுகிறது போன்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். முதலில் இந்த பாடலை கண்ணதாசன் எழுதுவதாக இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் கண்ணதாசனின் உறவினர் ஒருவர் மறைந்து விட்டதால் அந்த பாடலை கவிஞர் வாலி அவர்களை எழுதி கொடுக்குமாறு கண்ணதாசன் கேட்டுக்கொண்டார். மேலும் ஸ்ரீதரிடம் பணம் கேட்க வேண்டாம் அப்படின்னும் அவரே அதற்கு பணம் கொடுப்பதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்று நாள் இருக்கு அப்படின்ற பாடலை வாலி அவர்கள் எழுதினாரு. இவ்வாறு தன்னால் ஒரு பாடல் எழுத முடியாத சூழ்நிலை உருவான போது உடனடியாக அந்த வாய்ப்பை வாலிக்கு வழங்கியிருக்காரு கண்ணதாசன். இதன் மூலம் இவர்கள் 2 பேருக்கும் இடையே இருந்த புரிதல் மற்றும் சினிமா மீதான பற்று குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உணவில்லை, உடை இல்லை, சுகமில்லை, நிம்மதி இல்லை, இப்படி இல்லாமையே அதிகமா கொடுத்த கடவுள் பசியையும் இல்லாம செஞ்சிருக்கலாம். ஏதோ பெரிய மனசு பண்ணி அதை மட்டும் நிறைய கொடுத்துட்டார். அவரை ஒண்ணு சொல்லக்கூடாது, இஸ் கிரேட். ரகு, இப்ப என்னடா பண்றது? டோன்ட் வரி மை ஃபெலோஸ், டுமாரோ இஸ் அவர்ஸ். நாளை நம்முடையதே. கம் ஆன். எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்துவிடு. எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்துவிடு. காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. அதுவரை பொறுத்து விடு. நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். லா 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 la 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 la. கொடுத்தால் தானே விழித்துக் கொள்ள, கொடுத்தால் தானே வாங்கி செல்ல, தடுத்தால் தானே விழித்துக் கொள்ள. எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்து விடு. காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு.
நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்துவிடு. காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.